மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஏற்படும்னா கணவரோட பிரச்சனை, சந்தேகம், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் போன்றவை ஏற்படும். கணவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் பேசுங்க. நீங்கள் சொல்ல வந்தது அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. கும்பராசிக்காரர்களுக்கு நான் போய் லீவு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லீவு கேட்டால் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? ஒன்றை விட்டா இந்த வேலையை யார் செய்யறது? சரி இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன வேலை பார்த்தேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே புதன் இருக்கிறார். 5 கூட யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் இருக்கார் சார். 2 கார் வாங்குவீங்க, 3 லேண்ட் வாங்குவீங்க, 5 வீடு வாங்குவீங்க. ஒரே பண மழை தான் போங்க. ஆனால் திடீர்னு மீனராசிக்காரர்கள் ஆகச்சிறந்த மனநோயாளிகள். ஏனென்றால் ராசியிலே ராகு, ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். எப்போ பார்த்தாலும் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், தனக்குத்தானே தன்னை தோல்வியாக அல்லது தாழ்வு மனப்பான்மையுடையவனாக கருதி கொள்வது போன்றவையெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக நடக்கும். மீனராசிக்காரங்கள்லாம் கொண்டு போய் நீங்கள் கடைசியாக டெத்து பெட்டில் விட்டிங்கன்னா கூட அங்கேயே எந்திரிச்சு என்ன சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க. சம்பாதிக்கிற மிஷின். ரியல் ஒன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 நல்ல காலம் பிறக்குது. எல்லாருக்கும் புத்தாண்டு பல புதுமைகளை கொண்டு வரப்போகுது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்க போகுது. சாதாரண நிலையில் இருக்கிறவங்களை எல்லாம் சரித்திர நாயகர்களாக மாற்றப் போகுது. யாருக்கெல்லாம் இந்த புத்தாண்டு ஏற்றம் தரும், யாருக்கெல்லாம் இந்த புத்தாண்டு வாழ்வில் மாற்றம் தரும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்களா, காதல் ஜெயிக்குமா, குழந்தை பிறக்குமா போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்கள், என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள். பிரிந்த நட்பெல்லாம் சேரும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்திருப்பீங்க, அதெல்லாம் சேரும். உங்களுக்கு 11 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஏற்படும்னா கணவரோட பிரச்சனை, சந்தேகம், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் போன்றவை ஏற்படும். ஸோ கணவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் பேசுங்க. நீங்கள் சொல்ல வந்தது அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. ஃபேமிலியில் நீயா நானா வெற்றி முருகனுக்கர ஹரோஹரா ஏன் சொன்னீங்க? செவ்வாய் நினச்சாதான் உங்களை காப்பாற்ற முடியும். செவ்வாய்க்கு உள்ளம் முருகுதையா முருகா உன்னை காண்கையில் அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதடி முருகா உள்ளம் உருகுதையா. அப்படி உள்ளம் உருகி லவ் பண்ணும். பிரிவொன்று சந்தித்தேன் முதன்முறை நேற்று. அந்த மாதிரி முதன்முறையாக பிரிவை சந்திப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர். மற்றபடி 2ல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த டைலாக் வரும்போதெல்லாம் ராம்ஜி சார் ஞாபகம் வரணும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். மேலே போயிட்டு ரூஃப் இடிக்கிறீங்க. கமான் சனி, கமான் இந்தியா ஜிகாதோ. அந்த மாதிரி கமான் சனி அந்த மாதிரி சனி காசு போடுவார். அப்புறம் குரு எங்கே இருக்கார்? குரு 6ல் இருக்கார். அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. என்ஜாய் த கோர். புதுசாக வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு வேறு என்ன சார் வேணும்? நல்லா இருக்க போகிறீங்க சார். 10 கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் சனியோடு இருக்கார் சார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அடுத்து கும்பராசிக்காரர்கள் திரும்ப அதே டைலாக் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். கும்பராசி பீப்புள்ஸ், சனியோட சேர்ந்த சுக்கிரன் 4-9 கூடிய பாதகாதிபதி உடம்புல இருக்கான். பிராணஹத்தி, ஆயுசுக்கு ஆபத்து, தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சந்நியாசம் போகும் எண்ணங்கள் வரும். சார் இன்னும் அது முடியலையா? முடிஞ்சிடும். இப்போ முடிய போகுது. மேவோட முடியுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் வீட்டிலே செவ்வாய் 3 மற்றும் 10 கூடியவன். தொழிலில் கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் அமைப்புகள். என்ன வேலை பார்த்த சார்? நான்லாம் வேலை பார்த்துருக்கேன் சார். 17 வருஷம் ஹுண்டாயில் இருந்தேன் சார். அப்புறமா ஆன்மீகம் முடிச்சு போய் வெளியே வந்துட்டேன். நான் போய் லீவு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லீவு கேட்டால் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? ஒன்றை விட்டா இந்த வேலையை யார் செய்கிறது? சரி இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன வேலை பார்த்தேன்னு கேட்பாங்க. அப்போ நான் வேலை பார்த்தேன்னா பார்க்கலையா? இது நாட் ஒன்லி இந்த கம்பெனி, எல்லா கம்பெனிலையும் கேட்குற கேள்வி என்னென்னா வேலை பாரு.
வேலை பார்க்குறத அப்பப்போ தெரிவிக்கணும் பாஸ்கிட்ட. அதை நான் கற்றுக்கிட்ட பாடம். அப்பப்போ பாஸ்கிட்ட என்ன பண்ணணும், தெரிவிக்கணும். என்ன தெரிவிக்கணும், சார் இந்த மாதிரி போயிட்டுருக்கு சார், ஒர்க் இப்படி போயிட்டுருக்கு சார், இது சார் அது சார். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வேறு என்ன சார், உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டு வந்து சூரியன் இருக்கிறார். 7 கூடிய சூரியன் 11, மனைவி வழி சொத்துக்கள், வாரா கடன்கள் எல்லாம் வந்து சேரும். அடுத்தது உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டிலே புதன் இருக்கிறார். 5 கூடிய யோகாதிபதி. யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் இருக்கார் சார். 2 கார் வாங்குவீங்க, 3 லேண்டு வாங்குவீங்க, 5 வீடு வாங்குவீங்க. ஒரே பண மழை தான் போங்க. ஆனால் திடீர்னு ஞானம் வந்துடும். தின்னாடுடை கட்சி பண்ணே போற்றே என்னாட்டவருக்கும் இறைவா. வேணாம்பா வேணாம், இனிமேல் தான் வாழ ஆரம்பிக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுங்க. சுந்தரரே, கும்பராசிக்காரர்கள் எல்லாம் சுந்தரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சிவபெருமானின் நேரடி தொடர்பில் அவருடைய அன்பு பார்வையில் இருப்பவர்கள். மேஷராசிக்காரர்கள்லாம் சூரியனின் இடப்பாகத்திலே ஹிருதயமாய் அமைந்திருப்பவர்கள். விருச்சிகராசிக்காரர்களும் அப்படி தான். இவங்கெல்லாம் சூரியனை கொண்டு இயங்குபவர்கள். அந்த சூரியன் நல்லா இருக்கிறதுனால இந்த 3 ராசி மீனம், மேஷம், விருச்சிகம், கும்பம், இவர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. சூரிய குலத்தவர்கள். சூரியன் செய்யும் நன்மையால் அப்படியே மழையில் நினைய போகிறாங்க. நாய்கள் கனவு கண்டால் எலும்பு மழை பெய்யும், இவர்கள் கனவு கண்டால் சொர்ண மழை பெய்யும். அப்படி வச்சுக்கலாம். அப்படி தகுதியானவர்கள், மிக தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சல்யூட். உங்களுடைய நேர்மையும் உண்மையும் வாய்மையும் தான் கடைசி வரைக்கும் ஜெயிச்சது. ஜெயித்தமைக்கு வாழ்த்துக்கள். ஜெயிக்க போகும் கும்பராசிக்காரருக்கு 2025 ஒரு பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக, பிரேக் ஓவர் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து மீனராசிக்காரர்கள். குருஜி நீங்கள் மீனராசி தானே? ஆமாம்மா, நான் மீனராசி தான். இருந்தாலும் சொல்கிறேன், மீனராசிக்காரர்கள் ஆகச்சிறந்த மனநோயாளிகள். ஏனென்றால் ராசியிலே ராகு, ராசிநாதன் குரு வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைந்துட்டார். எப்போ பார்த்தாலும் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ். தனக்குத்தானே தன்னை தோல்வியாக அல்லது வந்து தாழ்வு மனப்பான்மையுடையவனாக கருதி கொள்வது போன்றவையெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக நடக்கும். குரு 3ஆம் வீட்டில் இருப்பதால் வயிறு, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி 7ஆம் வீட்டிலே கேது இருக்கிறார். ராசியில் ராகு, 7 கேது. ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் வீட்டிலே புதனும் 10லே சூரியனும் இருக்கிறார். 6 கூடியவன் 10ல் இருப்பதால் தொழிலில் எப்போ பார்த்தாலும் டென்ஷன், டிப்ரெஷன், வேலை 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 வேலை. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கணும். ஆதித்ய கரிகாலனை போல எப்போ பார்த்தாலும் வால் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒர்க்கு 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 ஒர்க்கு. வால் எடுத்து சுற்றுவதற்கே பேர் எடுத்தவர்கள். பிறருக்கு வால் விடுத்து வாழ தெரியாதவர்கள் நீங்கள். வால் எடுத்து சுற்றுவதில் தான் உங்களுக்கு ஆனந்தம். மீனராசிக்காரங்கள்லாம் கொண்டு போய் நீங்கள் கடைசியாக டெத்து பெட்டில் விட்டிங்கன்னா கூட அங்கேயே எந்திரிச்சு என்ன சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க. சம்பாதிக்கிற மிஷின். இப்படி அவங்கள சொல்லி சந்தோஷப்பட்டவங்களாம் இருக்காங்க, சம்பாதிக்கிற மிஷின். பட் ஆனால் இவர்களுடைய தாட்ஸ் அப்படி இருக்காது. குருஜி நீங்கள், நான் தான் சொல்லிட்டேனே மனநோயாளின்னு. அப் டு மே மாதம் வரைக்கும் நீங்கள் மிக மனசை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் இன்செக்யூர்டாகவே யாருமே நமக்கு இல்லைன்னே ஃபீல் பண்ணுவீங்க. ஆகையினால் மீனராசிக்காரர்கள் உங்கள் கூட இருக்கிற ஆட்களை யோசிங்க. உங்களுக்காக உயிரை கொடுக்குறவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாலும் அவர்களுக்காக வாழுங்க. நிறைவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. மீனராசிக்காரர்கள் கிடைத்ததை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுங்கள். 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். விஷ் யூ எ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர். இந்த நேரத்தை ஒன்று பதிவிட்டுக் கொள்கிறேன். எனது எண் 9790903167. எனது மனைவி 7305345131. இந்த 2 எண்ணுக்கு மட்டும்தான் கால் பண்ணணும். உங்களுடைய குரலை நான் கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு நானும் கம்பேக் கொடுத்து. உங்களுடைய குரலை நான் கேட்கணும், எனக்கே கால் பண்ணுங்கள். தொடர்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் புக் பண்ணி விஷ்ணு மாயாவுக்கான ஹோமங்கள் பண்ணிக்கலாம். விஷ்ணு மாயா சமஸ்தானம் கோயில் கட்டின்னு இருக்கோம். கல்லாக, மண்ணாக, சிமெண்ட்டாக, ஜல்லியாக தானம் தருபவர்கள் தரலாம். தொடர்ந்து ரியல் ஒன் ஆன்மீகத்தை ஃபாலோ செய்யுங்கள். எனது பேட்டிகளை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.